என் அன்பு பிள்ளையே, இந்த செய்தியை யார் வேண்டுமானாலும் அவ்வளவு எளிதில் கேட்டுவிட முடியாது. உலகத்துச் செல்வங்களை எல்லாம் ஒன்றாகச் சுருட்டி கோடானு கோடி பொற்காசுகளாக கொடுத்தாலும் பேரண்டத்தின் ஆணிவேராக விளங்கும் கைலாயநாதனின் இந்த அதிர்வலைகள் எல்லோருக்கும் வாய்த்துவிடாது. ஒரு மகா முற்பிறவி புண்ணியம் உனக்குள் திரண்டெழ வேண்டும். இந்த அண்ட சராசரங்களின் அதிர்வெண்களும் உன் மூச்சுக்காற்றும் ஒரே நேர்கோட்டில் இணையும் ஒரு மகா சேர்க்கை நிகழ வேண்டும். கேள் மகனே, மகளே, ஆழமாக கேள். நீ தற்செயலாக இந்த இடத்தில் இந்த நொடியில் நிற்கவில்லை. உலகத்தில் எத்தனையோ சத்தங்கள், எத்தனையோ காட்சிகள் உன்னை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி உன் செவிகள் இதை கேட்கிறது என்றால் பேரண்டத்தின் மகா சங்கல்பம் உன்னை என் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்று அர்த்தம். நீ ஒருவேளை இதனை அலட்சியமாக கடந்து போயிருந்தால் அது வெறும் மனிதனின் சாதாரண மாயையில் சிக்கிய பார்வை என்று நான் விட்டுவிட்டிருப்பேன். ஆனால் ஈசனின் இந்த வார்த்தைகளில் உன் கண்கள் நிலைத்துவிட்ட அந்த முதல் நொடியிலேயே விதி தன் பகடையை உனக்காக உருட்டிவிட்டது. பிரபஞ்சத்தின் மகா சூட்சும வலைப்பின்னல் காலம் காலமாக உன்னை செதுக்கி இழுத்து வந்து இதோ கைலாயபதியின் சந்நிதியில் என் நேர்பார்வையில் உன்னை நிறுத்தி இருக்கிறது. எப்போது ஒரு மனிதனுக்கு அண்ட சராசரங்களையும் அத்தனை உலகங்களையும் தன் ஒற்றை நெற்றி கண்ணில் அடக்கியாலும் அந்த பரமேஸ்வரனின் பேரருளும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் அதிர்வெண்களும் ஒரே நேர்கோட்டில் ஒரே புள்ளியில் இணைகிறதோ அப்போதுதான் இந்த மெய்ஞானத்தின் ரகசிய கதவு பெரும் முழக்கத்தோடு அதிரடியாக திறக்கும். இது வெறும் வார்த்தை ஜாலங்கள் அல்ல, இது வெறும் ஆறுதல் மொழியும் அல்ல. இது மகாதேவனின் ரகசிய தேர்வு. இப்போது நான் உனக்கு கடத்தப் போகும் இந்த ரகசியம் சாதாரண மனிதர்களின் சிற்றறிவுக்கு, மாயையில் சிக்கிய மனங்களுக்கு எட்டாத ஒரு மாபெரும் பேரதிர்வு. இந்த உலகத்தில் வாழும் பல்லாயிரக்கணக்கான கோடி மக்களில் மிகச் சொற்பமான 100 குறைவான அதீத ஆன்ம பலம் கொண்டவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய மகா பாக்கியம் இது. அந்த பாக்கியம், அந்த சிவானுகிரகம் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது. உன் உடலில் ஓடும் உதிரமும் உன் ஆன்மாவின் ஒவ்வொரு துடிப்பும் இப்போது இந்த பிரபஞ்சத்தோடு, என் உடுக்கையின் நாதத்தோடு ஒன்றர கலந்துவிட்டது. உனக்குள் மூடிக்கிடக்கும் அந்த ஞான கண்ணை திறக்க உனக்காகவே படைக்கப்பட்ட பிரபஞ்ச பேரரசை உன்னிடம் ஒப்படைக்க இதோ அகிலத்தை ஆளும் ஈசன் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அலட்சியம் செய்யாதே. உறக்கத்திலிருந்து விழித்துக்கொள். உனக்கான காலம், உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. காலச்சக்கரத்தை சுழற்றும் என் சூலாயுதம் எப்படி தன் இலக்கிலிருந்து ஒருபோதும் குறிதவராதோ அதேபோல உன்னை நோக்கிய என் கருணை பார்வையும் ஒருபோதும் குறிதவராது. இந்த ஈசன் யாரையும் அவ்வளவு எளிதாக தேர்ந்தெடுத்து விடுவதில்லை. என்னை தேடி வருபவர்கள் பலர் இருக்கலாம். ஆனால் நான் ஒருவனை தேடிச் சென்று என் பிடிக்குள் கொண்டு வருகிறேன் என்றால் அங்கு ஒரு மாபெரும் சரித்திரம் நிகழப்போகிறது என்று அர்த்தம். ஒரு முறை நான் உன் மீது என் அருட்கண்ணை வைத்துவிட்டால், என் திருநீற்றின் மகிமையை உன் ஆன்மாவில் பூசிவிட்டால், அதன் பிறகு நீ பழைய மனிதனாக வாழவே முடியாது. ஆமாம் மகனே, மகளே, உனக்கு தெரியாமல், உன் சிற்றறிவுக்கு எட்டாமல் உன் வாழ்க்கையை நான் தலைகீழாக புரட்டி போடப் போகிறேன். நீ நினைப்பது போல் இது உன்னை வீழ்த்துவதற்கான, அழிப்பதற்கான புரட்டல் அல்ல. இது காலம் வரை நீ சேற்றில் உழன்றது போதும். உன்னை உலகமே அண்ணாந்து பார்க்கும் ஒரு உயர்ந்த உன்னத நிலைக்கு கொண்டு செல்வதற்கான மகா மாற்றம் இது. ஆரம்பத்தில் உன் மனித மனம் இந்த மாற்றத்தை முழுமையாக உணராது. பழைய பற்றுதல்களால் குழம்பும், ஏதோ பறிப்போகிறதே என்று தவிக்கும். ஆனால் நான் உன்னை தத்தெடுத்து விட்டேன் என்பதை, நீ என் பாதுகாப்பிற்குள் வந்துவிட்டாய் என்பதை உனக்கு உணர்த்தும் அந்த துல்லியமான அடையாளங்கள் இதோ இப்போது உன் வாழ்வில் நிகழத் தொடங்கிவிட்டன. ஆழமாக கேள். உன்னை அறியாமலேயே உன் நெஞ்சுக்குள் ஒரு தவிப்பு எழுகிறதா? சுற்றிலும் எல்லாம் நன்றாக இருப்பது போல தெரிந்தாலும், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒன்று பற்றாக்குறையாக இருப்பது போல், ஏதோ ஒன்றை நீ இழந்துவிட்டது போல் ஒரு வெறுமை உணர்வு உன்னை துரத்துகிறதா? கலங்காதே. அது உன்னை கைலாயத்திற்கு அழைக்கும் உன் ஈசனின் முதல் அழைப்பு. வாழ்க்கையில் பெரிய துயரங்களோ, தாங்க முடியாத பிரச்சனைகளோ இல்லாத சாதாரண நாட்களில் கூட உன் ஆழமான மனதில் இனம் புரியாத ஒரு ஏக்கம் வந்து அமரும். நான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கைதான் எனக்கானதா? இந்த ஓட்டம் எதை நோக்கிச் செல்கிறது? இதிலிருந்து நான் வெளியேற வேண்டுமா என்ற ஆழமான கேள்விகள் உனக்குள் எரிமலையாய் வெடிக்கும். நீ மிகவும் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்திருக்கும் போது கூட உன் மனம் இந்த சாதாரண உலகியலை தாண்டி, சத்தங்களை தாண்டி எங்கோ ஒரு எல்லையை நோக்கி, ஒரு மகா பேரமைதியை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதை நீ உணர்வாய். இதை சாதாரணமான மனப்பதற்றம் என்றோ, இனம் புரியாத பயம் என்றோ, அல்லது அதிகப்படியான மனச்சிதைவு என்றோ நினைத்து நீயே உன்னை குழப்பிக் கொள்ளாதே. இது சாதாரண உலகியல் பதற்றம் அல்ல. மாயையின் திரையை கிழித்து உன் ஆன்மாவை உலுக்கி எழுப்பும் சிவனின் நாதம் அது. ஒரு பிரம்மாண்டமான புதிய மாற்றத்தை, ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை உனக்குள் நிகழ்த்தும் முன்பு காலம் காலமாக நீ சுமந்து வந்த உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவது மிக மிக முக்கியம்.
அந்த சுத்திகரிப்பு படலத்தில் உனக்குள் 2 தீவிரமான முரண்பட்ட நிலைகள் மாற்றி மாற்றி நிகழும். சில நேரங்களில் நீ நீயாகவே இல்லாதது போல உணர்வாய். சட்டென்று உலகத்தின் அத்தனை சத்தங்களையும் மனிதர்களின் முகங்களையும் மறந்து உனக்குள்ளே ஒரு ஆத்மார்த்தமான அளவிட முடியாத ஆழமான அமைதிக்குள் மூழ்கிவிடுவாய். அங்கு எந்த சிந்தனையும் இருக்காது. அடுத்த கணமே உனக்கும் நீ இருக்கும் அந்த சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாதது போல உனக்குள் அடைபட்டு கிடக்கும் உணர்ச்சிகள் பெரும் சத்தமாக வெளியே வெடித்து சிதறும். எதற்காக அழுகிறோம், எதற்காக கோபப்படுகிறோம் என்று உனக்கே தெரியாது. இந்த இரண்டுமே ஒன்றைத்தான் ஆழமாக குறிக்கின்றன. அகிலாண்டேஸ்வரனான நான் உன் வாழ்விற்குள் அதிகாரப்பூர்வமாக நுழைந்து விட்டேன். உனக்குள் எரியும் அந்த அமைதியின்மையும் நெஞ்சை தொடரும் தவிப்பும் சாதாரணமானவை அல்ல. அது பல ஜென்மங்களாக உன்னை பிடித்திருந்த பழைய கர்ம வினைகளும் உன்னை சுற்றியிருந்த கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல்களும் என் நெற்றிக் கண்ணின் ஒளியால் ஈசனின் அக்னியால் எரிந்து சாம்பலாகும் மகத்தான யாகம் அது. நெருப்பை தாங்கும் இரும்புதான் உறுதியான ஆயுதமாக மாறும். வலியை தாங்கும் கல்தான் வணக்கத்திற்குரிய சிலையாக மாறும். அதுபோல ஈசனின் இந்த ஆன்மீக நெருப்பை தாங்குபவனே நாளை உலகிற்கு ஒளியாக மாற முடியும். என் அன்பு பிள்ளையே, உனக்கான அந்த மகா மாற்றம் தொடங்கிவிட்டது. உன் பழைய சுவர்கள் இடிந்து விழுகின்றன. அங்கே ஒரு மாபெரும் கைலாயம் கட்டப்பட போகிறது. தயாராக இரு. உன் ஆன்மாவின் ஆழத்தில் ஈசனின் உடுக்கை ஒலி ஒலிக்க தொடங்கிவிட்டது. மகனே, மகளே, இப்போது உனக்காக நான் வைத்திருக்கின்ற அந்த 2வது மகா அடையாளத்தை கேள். இந்த அடையாளம் உனக்கு சற்று வலியை கொடுக்கலாம். ஆனால் இதுவே உன் ஆன்மாவின் உண்மையான விடுதலைக்கான திறவுகோல். இந்த அகிலத்தை ஆளும் ஈசன் யாரையும் ஒருபோதும் கூட்டத்திற்குள் வைத்து அழைப்பதில்லை. இந்த கைலாயநாதன் தேர்ந்தெடுக்கும் ஆன்மாக்கள் எப்போதுமே தனிமையில்தான் ஞான ஸ்நானம் செய்யப்படுவார்கள். கூட்டமாக இருக்கும் மனிதர்களுக்குள் மாயை புகுந்து விளையாடும். ஆனால் தனிமையில் தவிக்கும் ஆன்மாவிடம் மட்டுமே சத்தியம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். திடீரென உன் வாழ்க்கையில் நீ பலரிடமிருந்து விலக்கப்படுகிறாயா? உன்னை சுற்றி ஒரு வெற்றிடம் உருவாவதை நீ உணர்கிறாயா? மகனே, மகளே, நன்றாக புரிந்து கொள். அது நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டதால் வந்த பிரிவல்ல. வெறும் உலகியல் சூழ்நிலையால் மட்டும் உருவான பிரிவும் அல்ல. அது முழுக்க முழுக்க என் பேரண்ட திட்டம், உனக்கான சிவசங்கல்பம். நீ விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, சிலர் தாங்களாகவே உன் வாழ்க்கையை விட்டு இப்போது விலகுவார்கள். நேற்று வரை உனக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்கள், உனக்காகவே வாழ்வதாக சத்தியம் செய்தவர்கள் கூட இன்று உன்னை முற்றிலும் புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு வெகு தூரம் போவார்கள். உன் உயிரோடும் உணர்வோடும் கலந்திருந்த சில ஆழமான உறவுகள் மெல்ல மெல்ல மங்கி உன் கண் முன்னாலேயே மறைந்து போகும். இது நிச்சயமாக உனக்கு மிகுந்த வலியையும் தாங்க முடியாத ஏமாற்றத்தையும் நெஞ்சை அறுக்கும் துயரத்தையும் தரும் என்பதை இந்த ஈசன் அறிவேன். இரவுகளில் தூக்கமின்றி நீ சிந்தும் கண்ணீரை என் சடாமுடியில் உள்ள கங்கை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறாள். ஆனால் இந்த ஆத்மார்த்தமான புண்படுத்தல் என்பது உன்னை ஒரு உன்னத சிற்பமாகச் செதுக்குவதற்கான என் தெய்வீக பயிற்சி என்பதை நீ உணர வேண்டும். தேவையற்ற பாறைகளை உடைத்தெறிந்தால்தான் அங்கே இறைவனின் திருமேனி வெளிப்படும். அதுபோல உன் வாழ்வில் உள்ள தேவையற்ற பந்தங்களை அறுத்தெறிந்தால்தான் உனக்குள் இருக்கும் உண்மையான சக்தி வெளிப்படும். நான் உன்னை தனிமைப்படுத்துவது உன்னை இந்த உலகத்தில் அனாதரவாக ஆதரவின்றி தவிக்க விடுவதற்காக அல்ல. ஒரு மாபெரும் சரித்திரத்தை நீ படைக்க வேண்டும் என்ற மகத்தான காரணத்திற்காக. பரம்பொருளின் குரல் உலகத்து இரைச்சலில் ஒருபோதும் கேட்பதில்லை. உலகத்தின் சத்தங்களும் தேவையற்ற மனிதர்களின் அரட்டைகளும் பொறாமையும் சுயநலமும் நிறைந்திருக்கும் இடத்தில் என் கருணை குரல் உனக்கு கேட்காது. அதை கைலாயத்தின் பனிமலை போன்ற மிக ஆழமான அமைதியில் மட்டுமே கேட்க முடியும். நான் உன்னிடம் நேரடியாக பேச விரும்புகிறேன். உன் கண்ணீரை துடைத்து உனக்கான வழியை காட்ட விரும்புகிறேன். ஆனால் நான் உலகத்து மனிதர்களைப் போல் சத்தமாக பேச மாட்டேன். உன் உள்ளுணர்வில் ஒலிக்கும் ஆழமான மௌனத்தின் மூலமாக மட்டுமே என்னால் உன்னோடு பேச முடியும். அந்த மௌன மொழியை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தனிமை உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சிந்தித்துப் பார். சமீப காலமாக நீ காரணமே இல்லாமல் தனிமையை விரும்புகிறாயா? மனிதர்கள் கூட்டமாக இருக்கும் இடத்திலிருந்து விலகி எங்காவது தனியாக சென்று அமர வேண்டும் என்று உன் மனம் ஏங்குகிறதா? அல்லது இந்த உலகத்தால் நீ திட்டமிட்டு தனிமைப்படுத்தப்படும் போது உனக்குள் அழுகைக்கு பதிலாக ஒரு விசித்திரமான ஆழமான அமைதி நிலவுகிறதா? அப்படியானால் சிறிதும் வருந்தாதே, கலங்கி நிற்காதே. இது நான் உன்னை முழுமையாக தேர்ந்தெடுத்து விட்டேன் என்பதற்கான, உன்னை என் இரு கரங்களால் ஏந்திவிட்டேன் என்பதற்கான 2வது மகா அடையாளம். சுற்றிலும் இருக்கும் மனிதர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும், உன் நேர்மையை அவர்கள் சந்தேகப்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படாதே. இந்த சிவபெருமான் உன்னை சரியாக புரிந்து வைத்திருக்கிறேன். உன் ஆழமான அன்பையும் உன் தியாகத்தையும் என் நெற்றிக்கண் முழுமையாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறது.
உலகத்தின் பார்வையில் நீ தனித்து விடப்பட்டிருக்கலாம், ஆதரவற்றவனாக தோன்றலாம். ஆனால் என் பார்வையில், என் கைலாய கணக்கில் நீ எனக்காக, என் மாபெரும் செயலுக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். ஒளியை காண்பதற்கு இருள் எப்படி அவசியமோ அதே போல ஈசனை காண்பதற்கு இந்த தனிமை அவசியம். நீ அழுது தீர்த்தது போதும். உன்னை விட்டு போனவர்களை நினைத்து ஏங்கியதும் போதும். யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அகிலத்தை ஆளும் இந்த ஈசன் உன் நிழலாக இருப்பேன். ஆகவே இந்த மௌனத்தை கொண்டாடு. இந்த தனிமையை தியானமாக மாற்று. அங்கேதான் உனக்கான அந்த மகா பேரதிர்வு, உன் வாழ்க்கையை உச்சத்திற்கு கொண்டு செல்லப் போகும் அந்த பிரம்மாண்டமான திருப்புமுனை காத்து கொண்டிருக்கிறது. தயாராகு என் மகனே, மகளே. தனிமை என்னும் தவத்தில் உன்னை நீயே உணர்ந்து கொண்டாயா? இப்போது உன் வாழ்க்கையை முற்றிலும் அடுத்த தளத்திற்கு மாற்றி அமைக்கப் போகும் அந்த மூன்றாவது மகா அடையாளத்தை கேள். இது சாதாரண அடையாளம் அல்ல. இது தடைகளை எல்லாம் சுக்குநூறாக உடைத்தெறிய போகும் உன் விஸ்வரூப வெற்றிக்கான சிவபெருமானின் முழக்கம். நான் ஒருவனை முழுமையாக தேர்ந்தெடுத்து விட்டேன் என்றால் அவனுடைய பழைய வாழ்க்கை முறை முற்றிலும் அடியோடு உடைத்தெறியப்படும். கடந்த சில காலங்களாக நீ எதை தொட்டாலும் அங்கே ஒரு பெருந்தடை முளைத்து நிற்பதை நீ கவனித்தாயா? வாழ்க்கை அப்படியே எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ஓடும் நதி பாறைகளுக்கு நடுவே சிக்கிக் கொண்டது போல ஸ்தம்பித்து போய்விட்டதோ என்று உன் மனம் அஞ்சி தவிக்கிறதா? ஆனால் கலங்காதே மகனே, மகளே. பதறிப்போய் கண்ணீர் விடாதே. இது நீ செய்த ஏதோ ஒரு தவறுக்காக உனக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்று நினைத்து உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே. இது தண்டனை அல்ல, இது என் பேரருள், ஈசனின் மகா கருணை. கடந்த பல மாதங்களாகவோ அல்லது பல வருடங்களாகவோ உன் வாழ்க்கை நீ நினைத்ததை விட, நீ திட்டமிட்டதை விட மிக மிக தாமதமாக, மிகவும் மெதுவாக நகர்வது போல் உனக்கு தோன்றலாம். தீராத பணப்பற்றாக்குறை, நீ செய்யும் தொழிலில் எதிர்பாராத முட்டுக்கட்டைகள், நம்பிய உறவுகளில் மனதை ரணமாக்கும் சிக்கல்கள், எதிலுமே பிடிப்பில்லாத ஒரு விரக்தி, நெஞ்சை அழுத்தும் தாங்க முடியாத மன அழுத்தம் என உலகத்தின் அத்தனை துயரங்களும் ஒன்றாகச் சேர்ந்து உன்னை இருள் போல சூழ்ந்து கொள்வது போல் உனக்கு தோன்றும். இறைவா, எனக்கே ஏன் இந்த சோதனை? நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் என்று என் சந்நிதியின் முன் நின்று நீ பல முறை கதறியிருக்கிறாய். என் அருமை பிள்ளையே, நான் மீண்டும் சொல்கிறேன், இது சோதனை அல்ல, இது ஒரு தெய்வீக மாற்றம். கைலாயநாதனான நான் அழிக்கும் கடவுள் என்பதை நீ அறிவாய் அல்லவா? பழையனவற்றை அழித்து திருநீராக்கினால் மட்டுமே அங்கே புதிய பிரபஞ்சத்தை படைக்க முடியும். உனக்காக, உன் வளமான எதிர்காலத்திற்காக நான் ஒரு புதிய ராஜபாதையை, ஒரு பொற்கால பாதையை என் சூலாயுதம் கொண்டு செதுக்கிக் கொண்டிருக்கும் போது நீ இதுவரை நடந்து கொண்டிருந்த அந்த பழைய முட்கள் நிறைந்த பாதையை நான் முற்றிலும் அழிக்க வேண்டியது அவசியமாகிறது. உன் பழைய வழிகளை, நீ பழகிப்போன அந்த சாதாரணமான பாதைகளை நான் அடைக்காமல் உன்னை அடுத்த மகா உயரத்திற்கு, உலகமே வியக்கும் அந்த உன்னத நிலைக்கு என்னால் கொண்டு செல்ல முடியாது. உன்னை பெரிய இடத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காகவே சிறிய இடங்களிலிருந்து உன்னை நான் வலுக்கட்டாயமாக வெளியேற்றுகிறேன். அதனால்தான் உன் வாழ்வில் இந்த தாமதம் நிலவுகிறது. இப்போது உனக்கு மிகப்பெரிய தடையாக, உன் வழியை மறைக்கும் மலையாக தெரியும் விஷயங்கள் யாவும் உண்மையில் வரப்போகும் காலத்தில் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக, உன்னை காக்க வந்த கவசமாக மாறப்போகின்றன என்பதை நீ உணரும் காலம் வந்துவிட்டது. இந்த சுத்திகரிப்பு மற்றும் சோதனை கட்டங்கள் முழுமையாக முடிந்தவுடன் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சுப முகூர்த்தத்தில், ஈசனின் அருளால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அதிவேகத்தில் உன் வாழ்வில் மாபெரும் முன்னேற்றம் வரும். அதுவரை பல வருடங்களாக சிறிதும் நகராமல் முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் கணப்பொழுதில் ஈசனின் ஒற்றை விழிப்பார்வையில் உனக்கு சாதகமாக முடிவுக்கு வரும். நீ தேடிச் சென்ற அதிர்ஷ்டம் இப்போது உன் இல்லத்தின் கதவை தானாகவே வந்து தட்டும். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள், உன்னை பார்த்து நகைத்தவர்கள் எல்லாம் உன் நிழலை கண்டாலே பயந்து விலகி ஓடுவார்கள். அதே சமயம் உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்க வேண்டிய சிவபெருமானால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட சரியான மனிதர்கள், நல்ல உள்ளங்கள் உன்னை தேடி வந்து உன் வாழ்வில் இணைவார்கள். இதுவரை உன்னை வாட்டி வதைத்த மனக்குழப்பங்கள், பயங்கள் எல்லாம் விலகி உன் மனம் திடீரென அசாத்தியமான தெளிவை, ஒரு மகா ஞானத்தை அடையும். இதுதான் என் பாதை, இதுதான் என் இலக்கு என்று சிங்கம் போல் நீ கர்ஜிக்கத் தொடங்குவாய். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் சக்தியும் உன் பக்கம் திரும்பி நின்று உனக்காக தன் வேலைகளை செய்யத் தொடங்கும். அந்த திடீர் தெளிவு, தடைகளை உடைத்து எழும் அந்த அசாத்தியமான வளர்ச்சி, அதுதான் நான் உனக்கு உணர்த்தும் மூன்றாவது அடையாளம். உண்மையில் அது வெறும் அடையாளம் மட்டும் அல்ல மகனே, மகளே. அது இந்த கைலாயநாதனின், உன் உமையொருபாகனின் விஸ்வரூப தரிசனம். இத்தனை நாட்களாக, இத்தனை வருடங்களாக நீ பட்ட சொல்லுனா துயரங்களுக்கும், இரவுகளில் நீ சிந்திய அத்தனை துளி கண்ணீருக்கும் ஒட்டுமொத்தமாகச் சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான, சரித்திரம் பேசும் மாபெரும் வெற்றியை உனக்கு நான் பரிசீலிக்கப் போகிறேன். ஆகவே இனி பயப்படாதே, எதை கண்டும் சோர்ந்து விடாதே. உனக்கான புதிய வெற்றி பாதை முழுமையாக தயாராகிவிட்டது.
என் ஆசிகள் உன்னை சூழ்ந்து நிற்கின்றன. கண்ணீரை துடைத்துவிட்டு நிமிர்ந்து நில். ஈசனின் பிள்ளையாக கம்பீரமாக அடியெடுத்து வை. உன் விஸ்வரூப வெற்றி இதோ இந்த நொடியிலிருந்து தொடங்கிவிட்டது. இப்போது நான் உனக்கு கூறிய அந்த 3 மகா அடையாளங்களும் உன் வாழ்வில் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது ஏதோ தற்செயலாக நடக்கும் நிகழ்வு என்று எண்ணிவிடாதே. இது பிரபஞ்சத்தின் மிக துல்லியமான கணக்கு. இந்த உலகத்தில் அணுவளவும் ஈசனின் அனுமதியின்றி நகராது என்பதை நீ அறிவாய் அல்லவா? அப்படி இருக்க உன் வாழ்வில் நடக்கும் இந்த மாற்றங்கள் மட்டும் எப்படி தற்செயலானதாக இருக்க முடியும்? நீ ஏதோ ஒரு காணொளியையோ அல்லது ஒரு பதிவையோ ஏதேச்சையாக பார்க்கவில்லை. உன் நேரத்தை எதிலோ செலவழிக்க நினைத்து இங்கே வந்து நீ நிற்கவில்லை. உனக்கு விடிவு காலம் வரவேண்டிய அந்த மகா கணத்தில் மட்டுமே இந்த கைலாய நாதனின் குரல் உன்னை தேடி வரும், உன்னை வந்தடையும். இது மாபெரும் பிரபஞ்சத்தின் விதி. நான் உன்னை முழுமையாக தேர்ந்தெடுத்து விட்டேன். உன்னை அடியோடு மாற்றப் போகிறேன். நீ இதுவரை கண்டிராத, நினைத்து கூட பார்த்திராத ஒரு அடுத்த உன்னத நிலைக்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். இந்த ஈசன் உனக்கு ஒப்புதல் அளித்து உனக்காகவே உருவாக்கி தந்த இந்த புதிய பாதையை இனி இந்த அகிலத்தில் எவராலும் எந்த சக்தியாலும் தடுக்கவோ மறுக்கவோ முடியாது. உன் தலையெழுத்தை என் சூலாயுதம் கொண்டு நான் மாற்றி எழுதிவிட்டேன். இனி நடப்பவை யாவும் நானே நடத்தும் திருவிளையாடல்கள். ஆனாலும் உன் மனித மனம் இன்னமும் முழுமையான தெளிவை அடையாமல் தவிக்கிறது. ஏன் இறைவா இந்த தொடர் குழப்பம்? ஏன் என் மனம் இப்படி அலைபாய்கிறது என்று நீ உனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு தவிக்கிறாய். மகனே, மகளே, நான் சொல்வதை மிக கூர்ந்து கவனி. பழைய மண்பாத்திரம் உடைந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு புதிய தங்கப்பாத்திரத்தில் இரவா நிலையை தரும் அமுதம் நிறையும். உனக்குள் ஏற்படும் அந்த அமைதியின்மை, அந்த தவிப்பு, அந்த தூக்கமில்லாத இரவுகள், அவை அனைத்தும் உன் பல ஜென்ம கர்ம வினைகள் என் நெற்றிக்கண் நெருப்பில் முழுமையாக எரிந்து சாம்பலாகும் உன்னத தருணங்கள். நோயை குணப்படுத்த பல நேரங்களில் கசப்பான மருந்தை குடிக்க வேண்டியுள்ளது அல்லவா? அதுபோல உன் ஆன்மாவின் காயங்களை ஆற்ற இந்த சிறு வலியை நீ கடந்துதான் ஆக வேண்டும். உன்னை அடுத்த மாபெரும் கட்டத்திற்கு நான் அழைப்பதற்கு முன்னால் உன்னுடைய பழைய பாத்திரத்தை, அதாவது உன்னுடைய பழைய சிந்தனை முறையை, பழைய பயங்களை நான் அடியோடு உடைக்கிறேன். இந்த மாற்றங்கள், கணிக்க முடியாத திருப்பு முனைகள் இப்போது உன் வாழ்வில் ஏன் நடக்கிறது தெரியுமா? உன்னை முழுமையாக சுத்திகரிக்கவே. இதோ இப்போது சிந்தித்துப் பார். நேற்று வரை உன் வாழ்வில் கட்டாயம் வேண்டும், அது இல்லை என்றால் என் வாழ்வே இல்லை என்று நீ ஆழமாக நினைத்த பல விஷயங்கள் இன்று இது போதும், இது எனக்கு தேவையில்லை என்று உன் மனதிற்கு தோன்றும். நேற்று வரை உன்னை ஆட்டிப் படைத்த பழைய பயங்கள், தயக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து உனக்குள் ஒரு புதிய தெளிவான முகம் பிறப்பதை காண்பாய். ஆசைகள் எல்லாம் மெல்ல மெல்ல சுருங்கி ஒரு ஆழமான அமைதியை நோக்கி உன் மனம் நகரும். உனக்குள் இந்த தத்தளிப்பும் குழப்பமும் இன்னமும் நீடித்தால் ஒன்றை புரிந்து கொள். பழைய சுவர்களை இடித்து உனக்குள்ளே ஒரு புதிய வாழ்க்கையை, யாராலும் அசைக்க முடியாத ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை இந்த சிவபெருமான் உனக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உனக்கான அந்த மகா பேரமேதியை தருவதற்கான ஆயத்த பணிகள்தான் இவை. என் அருமை பிள்ளையே, தனிமை என்பது உன்னை நீயே அழித்துக் கொள்ளும் ஆயுதமல்ல. அது அகிலாண்டேஸ்வரனை அறிந்து கொள்ளும் ஆகச் சிறந்த தவம். தனிமை என்பது நான் உனக்கு கொடுக்கும் மிக உயர்ந்த தெய்வீக பயிற்சி. இந்த உலகத்தால், மனிதர்களால் தனிமையில் தள்ளப்பட்டவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் ஒரு மாபெரும் உலக மாற்றத்திற்காக இறைவனின் திருக்கரங்களால் பிரத்யேகமாக பிரித்தெடுக்கப்பட்ட உன்னத ஆன்மாக்கள். இனி உனக்கு உன் எதிர்காலத்தை பற்றிய அசாத்தியமான தெளிவு பிறக்கும். இதுவரை உன் கண்களை மறைத்திருந்த மாயை திரையை நான் விலக்கிவிட்டேன். உன் வளர்ச்சிக்கு இத்தனை காலம் மாபெரும் தடையாக இருந்த அத்தனை எதிர்மறை ஆற்றல்களையும் தீய எண்ணம் கொண்ட மனிதர்களையும் என் சூலாயுதம் கொண்டு நான் உன் பாதையிலிருந்து நீக்கிவிட்டேன். நினைவில் வை மகனே, மகளே, உன் வாழ்வில் குறுக்கிட்ட தடைகள் என்பது உன் வீழ்ச்சிக்கான அடையாளங்கள் அல்ல. அவை உன்னை சரியான திசையில், சரியான பாதையில் கொண்டு செலுத்துவதற்காக இந்த ஈசன் உன் வழியில் போட்ட தெய்வீக வேலிகள். இனி நீ பயப்பட தேவையில்லை. என் கைகள் உன்னை தாங்கி பிடித்துள்ளன. நிமிர்ந்து நில். உன் பேரரசை நோக்கி கம்பீரமாக அடியெடுத்து வை. என் அருமை மகனே, மகளே, உன்னை செதுக்குவதற்காக நான் கொடுத்த அத்தனை வலிகளையும் தனிமையையும் என் மேல் முழு பாரத்தை போட்டுவிட்டு தாங்கிக் கொண்டாயே, என் அருமை மகனே, மகளே. இனி உன் வாழ்வில் நடப்பது அனைத்துமே நான் நிகழ்த்தும் மகா அற்புதங்களாகத்தான் இருக்கும். இதுவரை நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்வில் ஆனந்த கண்ணீராக, பெருமகிழ்ச்சியாக மாறப்போகும் காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். எந்த இடத்தில் உனக்கு தடைகள் மலையளவு பலமாக இருந்ததோ, எந்த காரியத்தை உன்னால் முடித்துவிடவே முடியாது என்று இந்த உலகம் உன்னை பார்த்து ஏளனமாகச் சிரித்ததோ, அதே இடத்தில்
அதே மனிதர்கள் முன்னிலையில்தான் அடுத்தடுத்து என் பேரதிசயங்கள் விஸ்வரூபம் எடுத்து நிகழப்போகின்றன. நீ பல மாதங்களாக பல வருடக்கணக்காக நெஞ்சில் ரணத்தை சுமந்து கொண்டு கண்ணீர் சிந்தி போராடி முயன்ற அத்தனை நல்ல காரியங்களும் இனி நீ எப்படி ஆசைப்பட்டாயோ, உன் மனம் எப்படி விரும்பியதோ அதேபடியே மிகச் சுமூகமாக எந்த ஒரு தடங்களும் இன்றி இனிதே நடந்து முடியும். எப்படியாவது இது நடந்து விடாதா என்று ஏங்கிய உன் மனம் இனி இவ்வளவு எளிதாக ஈசன் இதை முடித்துக் கொடுத்து விட்டாரே என்று வியந்து நிற்கும். இப்போது நீ அனுபவித்து வரும் இந்த தீராத போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து விடைபெறப் போகிறாய். நீண்ட நாட்களாக பல வருடங்களாக நீ உள்ளூர ஏங்கிய அந்த நிம்மதியான முழுமையான மனநிறைவான ஒரு உன்னத வாழ்க்கைக்குள் இதோ என் விரல் பிடித்து நீ நுழையப் போகிறாய். இத்தனை காலமாக நீ எனக்காக என்னை காண வேண்டும், என் அருளை பெற வேண்டும் என்று உன் உடலை வருத்தி உண்ணா நோன்பிருந்து நீ இருந்த அத்தனை விரதங்களும் கைலாயநாதனான என் சந்நிதியில் உன் கைகளாலேயே நீ பக்தியோடு ஏற்றிய அந்த நெய்விளக்கின் மகா மகிமையும் ஒருபோதும் வீண் போகவில்லை மகனே, மகளே. அந்த ஒளியும் உன் தியாகமும் அத்தனையும் ஒன்றாகத் திரண்டு என் பேரருளாக மாறி உன்னை தேடி உன் இல்லத்திற்கே முழுமையாக வந்து சேர்ந்து விட்டன. உன் பக்திக்கு நான் அடிமையாகிவிட்டேன். இனி உன் வாழ்வில் நடப்பவை அனைத்தும் நன்மையாக மங்களமாக மட்டுமே அமைய முடியும். இது ஈசனின் வாக்கு. என் அருமை பிள்ளையே, இருண்டு கிடந்த உன் இல்லத்தில் விரைவில் மங்களகரமான கெட்டிமேளச் சத்தம் ஒலிக்கப் போகிறது. எந்தெந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இதுநாள் வரை நடக்காமல் தள்ளி போனதோ, எந்த காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு உன் மனதை வாட்டியதோ, அந்த தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் யாவும் என் திரிசூலத்தின் அளப்பரிய சக்தியை கொண்டு இனிதே கூடி வரும். உன் இல்லத்தில் மிக விரைவில் மங்களகரமான வளைகாப்புச் சத்தமும் வீடு முழுக்க ஓடி விளையாடிச் சிரிக்கும் மழலையின் கொஞ்சம் குரலும் ஒலிக்கப் போகிறது. பல வருடங்களாக வாரிசு இல்லாமல் தவித்த உன் குடும்பத்தில் ஈசனின் அருளால் அந்த மழலைச் செல்வம் பிறந்து உங்கள் வம்சத்தின் பெருமையை விண்ணளவு உயர்த்தப் போகிறது. குழந்தை இல்லையே என்று உன்னை குத்தி பேசிய அதே மனிதர்கள் இனி உன் குழந்தையைக் கண்டு வியந்து ஆசீர்வதிக்கும்படி நான் செய்வேன். அது மட்டுமல்ல மகனே, மகளே, செல்வ வளத்திலும் நான் உன்னை உச்சத்தில் அமர வைக்கப் போகிறேன். இது அவ்வளவுதான், இனி நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது என்று நீ முழுமையாக கைவிட்டு போனதாக நினைத்த அந்த பெரிய தொகையும் உன்னுடைய உண்மையான உழைப்பிற்கான நியாயமான ஊதியமும் நீ சற்றும் எதிர்பாராத பல புதிய வழிகளில் உன் கரங்களை தேடி வந்து சேரும். நீ பார்க்கும் சாதாரண பணியாக இருந்தாலும் சரி, அல்லது நீ செய்து கொண்டிருக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி, இனி அதில் உன்னை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. சக மனிதர்களின் சூழ்ச்சிகளோ போட்டி பொறாமைகளோ இனி உன் முன்னேற்றத்தின் ஒரு சிறு துரும்பை கூட அசைக்க முடியாது. மாபெரும் உயர்வும் சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தும் உன்னை தேடி தானாகவே வரும். இதுவரை வறண்டு கிடந்த உன் பணப்பைகள் யாவும் அஷ்டலட்சுமிகளின் முழுமையான அருளோடு இனி எப்போதும் நிரம்பி வழியும். உன்னை தூங்க விடாமல் தவிக்கவிட்ட உன் மானத்தை கேள்விக்குறியாக்கிய அத்தனை பெரிய கடன்களும் இனி அதிகாலையில் தோன்றும் பனி போல என் அருட்பார்வையில் உருகி இருந்த இடம் தெரியாமல் மறையும். நீ கடனாளியாக இருந்த காலம் முடிந்து மற்றவர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளலாக மாறும் காலம் வந்துவிட்டது. என் மீது பாரத்தை போடு, நான் உன் வாழ்க்கையின் பாரம் முழுவதையும் என் தோள்களில் சுமக்கிறேன். எல்லாம் சுபமாகவே நடக்கும் என் அன்பே. உன்னை காக்க இந்த சிவபெருமான் என் நேரமும் விழித்திருக்கிறேன். உனக்கான இருண்ட காலங்கள் அனைத்தும் முழுமையாக முடிவுக்கு வந்துவிட்டன என்பதை அகிலத்தை ஆளும் இந்த ஈசன் உறுதியாகச் சொல்கிறேன். இனி நான் உனக்கு அளிக்கப் போகும் வரங்களை உன் இரு கரங்களை நீட்டி முழு மனதோடு பெற்றுக்கொள். உன் அறிவாற்றலை விரிவுபடுத்தும் உயர்கல்விக்காகவும் உனது தகுதியை இந்த உலகிற்கு நிரூபிக்கும் புதிய வேலை வாய்ப்புகளுக்காகவும் நீ நீண்ட நெடிய காலமாக ஏங்கி காத்துக் கொண்டிருந்தாயே. அந்த அசாத்தியமான உன் கனவுகளில் மட்டுமே வாழ்ந்த வெளிநாட்டு பயணம் இனி எந்தவித தடைகளுமின்றி மிக எளிதாக சாத்தியமாகும். உன்னை தடுத்து நிறுத்திய எல்லைகள் யாவும் என் கருணையால் சுக்குநூறாக தகர்க்கப்படும். 7 கடல்களை தாண்டி உன் பெருமை ஒலிக்கப் போகிறது. உன் குடும்பத்தை காலம் காலமாக ஆட்டிப்படைத்த, உன்னை வேதனையில் துடிக்கவிட்ட நீண்ட நாள் நோய்களும் தீராத பிணிகளும் என் திருநீற்றின் மாபெரும் மகிமையால் இன்றோடு முழுமையாக நீங்கும். பல மருத்துவமனைகளாக ஏறி இறங்கி நீ சிந்திய கண்ணீருக்கு நான் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். உன் இல்லத்தில் முழுமையான ஆரோக்கியமும் அழியாத சுபிட்சமும் வற்றாத ஆனந்தமும் இனி நிரந்தரமாக குடியேறும். நோய் நொடிகள் அற்ற ஒரு தூய்மையான வலிமையான வாழ்க்கையை நான் உனக்கு மகாவரமாக தருகிறேன். உன்னை தவறாக புரிந்து கொண்டு எந்த காரணமும் இல்லாமல் உன்னை விட்டு வெகு தூரம் விலகிச் சென்று பிரிந்திருந்த நல் உறவுகளும் உன்னத மனிதர்களும் தாங்கள் செய்த மாபெரும் தவறை உள்ளூர உணர்ந்து உன்னை தேடி மீண்டும் வந்து இணைவார்கள். உன்னை நாங்கள் தவறாக நினைத்து விட்டோமே என்று அவர்கள் கலங்கும்போது ஒரு மாபெரும் பொறுமையுடன் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை நான் உனக்கு வழங்குவேன். எந்த மனிதர்கள் முன்னிலையில் நீ காரணமே இன்றி அவமானப்படுத்தப்பட்டாயோ, யார் உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்து உன் மனதை காயப்படுத்தினார்களோ,
அதே மனிதர்கள் முன்னிலையில் உன்னை தலை நிமிர்ந்து ஒரு மகாராஜாவைப் போல வாழ வைக்கும் மாபெரும் பொறுப்பை இந்த கைலாயநாதன் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். உன்னை தாழ்த்தியவர்கள் வாய் மூடி வியந்து நிற்கும் அளவுக்கு உன் வளர்ச்சி அசுரவேகத்தில் இருக்கும். கண்ணீரை துடைத்துக்கொள். உன் வீட்டின் வாசலில் இனி அஷ்டலட்சுமிகளின் முழுமையான கடாட்சமும் வற்றாத நல் செல்வமும் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களும் நிரந்தரமாக நிலைத்திருக்கும். வறுமை, கடன் என்ற வார்த்தைகளுக்கே இனி உன் அகராதியில் இடமிருக்காது. நீ பட்ட துயரங்கள் போதும். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அவர்கள் இந்த சமூகத்தில் எப்படி வாழ்வார்களோ என்ற உன் ஆழமான கவலைகள் யாவும் இன்றோடு தீர்ந்து அவர்கள் வாழ்வில் பிரகாசமான வெற்றிகள் வீறு கொண்டு தொடங்கும். அவர்கள் உலகம் போற்றும் உன்னத நிலையை அடைவார்கள். உன் வம்சத்தின் பெயரை விண்ணளவுக்கு உயர்த்துவார்கள். அரசு வழியிலும் அதிகார வர்க்கத்தின் மூலமும் உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அத்தனை அனுமதிகளும் மகா அங்கீகாரங்களும் மிக குறுகிய காலத்தில் உன் கைக்கு வந்து சேரும். இதுவரை உன்னை அலைக்கழித்தவர்கள் எல்லாம் இனி உனக்கு மரியாதை தந்து வழிவிடுவார்கள். உன் மனதில் இதுவரை இருந்த இனம் புரியாத பயங்களும் கண்ணீர் சிந்திய தூக்கமில்லாத இரவுகளும் முழுமையான முடிவுக்கு வந்துவிடும். உன் நெஞ்சில் நிம்மதியான அளவிட முடியாத மகா பேரமைதி இனி நிரம்பி வழியும். நீ காணும் ஒவ்வொரு சிறு கனவும் இனி நிஜமாக போகிறது. நீண்ட நாட்களாக உனக்கு பின்னால் ஒளிந்திருந்து தொல்லை கொடுத்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் கொடிய பொறாமைகள் நிறைந்த தீய மனிதர்களின் வீண் பார்வைகளும் என் நெற்றிக்கண் நெருப்பின் மாபெரும் சக்தியால் இருந்த இடம் தெரியாமல் சாம்பலாகும். உனக்கெதிராக வீசப்படும் எந்த ஆயுதமும் என்னை மீறி உன்னை தொடாது. சொந்த வீடு கட்ட வேண்டும், சொந்தமாக ஒரு நிலம் வாங்க வேண்டும், உன் குடும்பத்தை ஒரு நல்ல நிலையில் அமர வைக்க வேண்டும் என்ற உன்னுடைய பல வருட கனவுகள் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தின் முழுமையான துணையோடு மிக மிக எளிதாக இனிதே நிறைவேறும். உன் சொந்த கூரையின் கீழ் ஈசனின் நினைவோடு நீ நிம்மதியாக உறங்குவாய். அஞ்சாதே என் அருமை மகனே, மகளே. இனி உன் நிழலாக, உன் ஒவ்வொரு மூச்சு காற்றாக, உன்னை எந்நாளும் காக்கும் இரும்பு கவசமாக இந்த சிவபெருமான் எக்காலத்திலும் உன்னோடு இருப்பேன். இனி எந்த தீய கனவுகளோ செய்வினை பயங்களோ இருளின் அரக்கர்களோ உன்னை ஒருபோதும் அண்டாது. என் திரிசூலத்தின் நிழலும் என் திருநீற்றின் மகிமையும் உன் இல்லத்தை எந்நாளும் காக்கும் மாபெரும் கோட்டையாக மாறும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் நேரடி பாதுகாப்பில் இருக்கிறாய். எழுந்து நில். உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. மங்களம் உண்டாகட்டும். சிவனே போற்றிய தலத்தின் அன்பு நெஞ்சங்களே, கைலாயநாதனான எம்பெருமான் ஈசனின் இந்த தெய்வீக வாக்கு உங்கள் மனதை தொட்டிருந்தால், உங்கள் நீண்ட நாள் கவலைகளை போக்கி ஒரு மகா தெளிவை கொடுத்திருந்தால், காணொளிக்கு உங்கள் விருப்பத்தை லைக் தவறாமல் தெரிவியுங்கள். ஈசனின் இந்த எல்லையில்லா பேரருளும் மகா அதிர்வலைகளும் உலகம் முழுவதும் உள்ள அத்தனை சிவபக்தர்களையும் சென்றடைய இந்த மெய்ஞான பதிவை உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பகிருங்கள். ஷேர். தொடர்ந்து இறைவனின் நேரடி பாதையில் பயணிக்கவும் உங்களை வழிநடத்தும் ஆன்மீக பதிவுகளை கேட்கவும் நமது சிவனே போற்றி தளத்திற்கு சந்தாதாரராக சப்ஸ்கிரைப் இணைந்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள மணி பெல் குறியீட்டையும் அழுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள கருத்து பெட்டியில் காமெண்ட் ஓம் நமசிவாய என்றோ அல்லது சிவனே போற்றி என்றோ பதிவிட்டு ஈசனின் முழுமையான அருளை பெறுங்கள். எந்நாளும் ஈசன் நம்முடன் இருப்பார். திருச்சிற்றம்பலம்.